நான் இந்த ஒரு புஸ்தகம் பத்தி நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதோட டைட்டில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தில அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அந்த பெரிய ஒரு பணக்காரர் இன்டர்வியூ பண்ண போனார் இல்லையா? டேல் கார்னகின்றவர். அவரோட அ இதில வந்து ஒப்பீனியன்ல வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல. அவர் என்ன சொல்றாரு, அந்த ம் வயசானவர் வந்து இந்த ஆத்தர் இந்த புக் எழுதினவர, "உனக்கு வந்து இந்த மாரி அ இந்த பணக்காரர் ஆவது எப்படி?" அப்படிங்கிற சிந்தனையிலேயே நீங்கள்லாம் வந்து பண்ண முடியும். அப்படிங்கிற வந்து புரிதல் இருந்ததுன்னா, நீ நான் சொல்ற மாதிரி நெறையா பேர நீ இன்டர்வியூ எடுத்துட்டு, அத நம்ம ஒரு புஸ்தகமா போடலாம். சாதாரணமா நம்மளால வந்து இத அச்சீவ் பண்ண முடியாது. அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ஒரு கைடு மாதிரி இருக்கட்டும், அப்படிங்கிறாரு. இவர் வந்து இந்த ஆத்தரும் வந்து சரின்னு அத ஒத்துட்டு ஒத்துக்கிட்டு அவர்கிட்டேருந்து ஸ்டார்ட்டட் ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ பண்றாரு. அவர் இன்டர்வியூ பண்றச்சே வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த இத எழுதுறார் இல்லையா மிஸ்டர் ஹில், அவரோட மகன், சொந்த மகனே வந்து இவர் எழுதி வச்சிருக்கிற அ எழுத்த பார்த்து, அ அந்த மேனுஸ்கிரிப்ட்லேருந்து எழுதி வச்சிருக்கிறதுலேருந்து அந்த பையன் புரிஞ்சுகிட்டு, "ஓ! இதுதான் டெக்னிக்கா?" அப்படின்ற இதில அவனுக்கே ஒரு சக்சஸ் வழிமுறைய அவன் எடுத்திருக்கான். ஸோ, அத பத்தியும் இந்த புஸ்தகத்தில அவர் ஒரு சாப்டர்ல அவர் பேசியிருக்காருன்னு சொல்றாரு. ஸோ, இவர் என்ன சொல்றாருன்னா, "நான் பார்த்த ஆளுங்க யாருமே சாதாரணமானவங்க இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா" இதெல்லாம் யுஎஸ்ஏ, அமெரிக்கால நடக்கிற கத தான். அப்போ அவர் சொல்றாரு, "அங்க நான் வந்து ஹென்றி ஃபோர்ட், இந்த ஃபோர்டு கார்லாம் தயாரிச்ச அவர பார்த்துருக்கேன். ரூஸ்வெல்ட் அந்த பிரசிடென்ட்டு, அப்புறம் வந்து அ பெ பெரிய பெரிய ஆளுங்க. மாரி அ ராக்ஃபெல்லர், உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படிங்கிறவர பார்த்துருக்கேன். தாமஸ் எடிசன் இருக்கார் இல்லையா? நிறையா விஷயங்கள கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி. இந்த மாதிரி குறிப்பிட்டு நெறைய பேர சொல்றாரு. அவர் 500 பேர் கிட்ட கிட்ட அந்த மாரி பார்த்து அவங்களோட பேசி, அவங்க கிட்டேருந்து அவங்களோட வந்து வெற்றியின் இது அ ஃபார்முலா அதாவது எந்தெந்த விதத்தில அவங்க வந்து வெற்றிய அ க வழிகள அவங்க வந்து அ அப்ளை பண்ணாங்க. தங்க வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தி, அத எப்படி அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிளா, ஒரு வெற்றியின் அடையாளமா மாறினாங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத பத்தி, அவங்க இந்த ஆத்தரோட நல்லா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த புஸ்தகத்தோட இது. அந்த இதில அவர் சொல்றாரு, "நான் 13 ஆ ஸ்டெப்ஸ தான் நான் குறிப்பிட போறேன்." அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த 13 ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பேச பேச வர வர நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதில நம்ம அவர் பார்த்த சாதாரணமா அவர் குடுக்குற லிஸ்ட்ல இவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன்னு சொன்ன எந்த ஆளுங்களுமே சாதாரண ஆளுங்க இல்ல. அ ஃபோர்டா இருக்கட்டும், இல்ல வந்து ரூஸ்வெல்ட்டா இருக்கட்டும், அவர் பார்த்த ஒவ்வொரு ஆளுமே ராக்ஃபெல்லரா இருக்கட்டும், எல்லாருமே பெரிய அ நபர்கள். அந்த அந்த நேரத்தில, அந்த செஞ்சுரில, அந்த டயத்தில. இப்போ இந்த சமகாலத்திலயும் வந்து அவர் சொன்ன அந்த டெக்னிக்குமே, இப்போ பல பேரு, இப்ப இருக்கிற சமகால ஆட்கள்லயும் ஆ வெற்றி பெற்றவங்க நெறையா பேரு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு போக போக தெரியவும் வருது. ஸோ இந்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புஸ்தகத்த நான் வந்து படிக்க படிக்க நான் படிச்சதுல எது வந்து எனக்கு பிடிச்சதுங்கிறதுல, நான் ஒண்ணொண்ணையா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி பொறுமையா நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், என்னோட இந்த வீடியோ நீங்க பார்க்குறச்ச, நீங்க அதில கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.